வரிவிதிப்பால் ஆதரிக்கப்படும் பொருளாதார உள்கட்டமைப்புக்கு எடுத்துக்காட்டு எது? ஏ. வெளிநாட்டு நாணய பரிமாற்றம். பி. தனிநபர் ஓய்வூதிய கணக்குகள். சி. பங்குச் சந்தை பரிமாற்றங்கள். டி. போக்குவரத்து அமைப்புகள். சரியான பதில் டி. போக்குவரத்து அமைப்புகள். பொருளாதார உள்கட்டமைப்பு என்பது ஒரு நாட்டின் வர்த்தகம் மற்றும் உற்பத்திக்கு தேவையான சாலைகள், இரயில்வே போன்ற அடிப்படை வசதிகளை குறிக்கிறது. இவை வரிப்பணத்தின் மூலம் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. இந்தியா எந்த நாடுகளிடமிருந்து சலுகை விலையில் உணவு தானியங்களுக்காக மன்றாடியது? ஏ. ஆப்பிரிக்க நாடுகள், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ். பி. அண்டை நாடுகள், நெய்பரிங் கண்ட்ரீஸ். சி. வளரும் நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரீஸ். டி. பணக்கார நாடுகள், ரிச்சர் கண்ட்ரீஸ். சரியான பதில் டி. பணக்கார நாடுகள், ரிச்சர் கண்ட்ரீஸ். 1. சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் இந்தியா கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டபோது அமெரிக்கா போன்ற பணக்கார நாடுகளிடம் PL480 திட்டத்தின் கீழ் சலுகை விலையில் உணவு தானியங்களை நாடியது. இவற்றுள் எது புதுப்பிக்கத்தக்க வளம்? ஏ. இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ். பி. காற்று ஆற்றல், வைண்ட் எனர்ஜி. சி. பெட்ரோலியம். டி. நிலக்கரி, கோல். சரியான பதில் பி. காற்று ஆற்றல், வைண்ட் எனர்ஜி. 6. சரியான விடை பி. சோகஸ்மேலி. காற்று ஆற்றல் என்பது இயற்கையில் முடிவில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மூலமாகும். இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியது என்பதால் புதுப்பிக்கத்தக்க வளமாக கருதப்படுகிறது. உற்பத்தியின் முதன்மை காரணியாக கருதப்படுவது எது? ஏ. மூலதனம். பி. அமைப்பு. சி. நிலம். டி. வங்கி கல்வி பொருட்கள். சரியான பதில் சி. நிலம். 9. நிலம் மற்றும் உழைப்பு ஆகிய இரண்டும் இயற்கையிலேயே கிடைப்பதால் இவை உற்பத்தியின் முதன்மை காரணிகள் எனப்படுகின்றன. நிலம் என்பது காடுகள், கனிமங்கள் மற்றும் நீர் போன்ற அனைத்து இயற்கை வளங்களையும் உள்ளடக்கியது. இந்தியாவின் துறைவாரியான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வரைபடம் எந்த ஆண்டு வரம்பை உள்ளடக்கியது? ஏ. 2000 முதல் 2020 வரை. பி. 2018 முதல் 2019 வரை. சி. 1990 முதல் 2010 வரை. டி. 1950 முதல் 2018 வரை. சரியான பதில் டி. 1950 முதல் 2018 வரை. சரியான விடை டி. சோகஸ்மேலி. இந்திய பொருளாதாரத்தின் மாற்றங்களை விளக்க 1950 முதல் 2018 வரையிலான நீண்டகால தரவுகள் பாடப்புத்தகங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இது சுதந்திரத்திற்கு பிந்தைய விவசாயம், தொழில் மற்றும் சேவைத் துறைகளின் வளர்ச்சியை ஒப்பிட உதவுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள கால்வாய்களின் மொத்த நீளம் தோராயமாக எவ்வளவு? ஏ. 9750 கிலோமீட்டர். பி. 7985 கிலோமீட்டர். சி. 2125 கிலோமீட்டர். டி. 33142 கிலோமீட்டர். சரியான பதில் ஏ. 9750 கிலோமீட்டர். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. தமிழ்நாட்டின் நீர்ப்பாசன புள்ளிவிவரங்களின்படி மாநிலத்தில் உள்ள கால்வாய்களின் மொத்த நீளம் தோராயமாக 9750 கிலோமீட்டர் ஆகும். இது மாநிலத்தின் விவசாய தேவைகளுக்காக ஆறுகளில் இருந்து நீரை விளைநிலங்களுக்கு கொண்டு செல்ல உதவுகிறது. இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்களின் கீழ் எதற்கு உந்துதல் அளிக்கப்பட்டது? ஏ. தொழில்நுட்ப முன்னேற்றம். பி. தொழில்மயமாக்கல். சி. விவசாய சீர்திருத்தம். டி. வேலைவாய்ப்பு உருவாக்கம். சரியான பதில் டி. வேலைவாய்ப்பு உருவாக்கம். சரியான விடை டி. சோகஸ்மேலி. இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்கள் வறுமையை ஒழிக்கவும், மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கவும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தன. இது உள்ளடக்கிய வளர்ச்சியை இன்க்ளூசிவ் growth எட்டுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. நாணயங்கள் பற்றிய தகவல்களுக்கான வளமாக எந்த இணையதளம் பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. www.coinsindia.com. பி. www.investopda.com. சி. www.monostscms.com.
www.vkspday.com. சரியான பதில் A. www.coinsindia.com. 4. www.coinsindia.com என்ற இணையதளம் இந்திய நாணயங்களின் வரலாறு மற்றும் பரிணாம வளர்ச்சி குறித்த விரிவான தகவல்களை வழங்கும் ஒரு முக்கிய வளமாகும். இது மாணவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் இந்திய நாணய முறையைப் பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. வெவ்வேறு தொழிலாளர்கள் ஒரு சட்டையின் பாகங்களை தனித்தனியாக தைக்கும்போது இறுதிப்படி என்ன? A. துணியை விநியோகித்தல். B. சட்டையை பொட்டலமிடுதல். C. துணியை வெட்டுதல். D. பாகங்களை ஒரு முழு சட்டையாக இணைத்தல். சரியான பதில் D. பாகங்களை ஒரு முழு சட்டையாக இணைத்தல். 8. சரியான விடை தி சோகஸ்மேலி வேலை பிரிப்பு முறையில் ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தைத்த பிறகு அவை அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு முழு சட்டையாக மாற்றப்படுகிறது. இதுவே உற்பத்தியின் இறுதிநிலை மற்றும் முழுமை பெற்ற வடிவமாகும். வரிகள், கட்டணங்கள் மற்றும் விலைகளைத் தவிர நவீன அரசாங்கங்களுக்கு வருவாயின் வேறு என்ன ஆதாரம் குறிப்பிடப்பட்டுள்ளது? A. சமூக சேவை. B. சிறப்பு மதிப்பீடு. C. பொருட்களை பண்டமாற்று செய்தல். D. வெளிநாட்டு உதவி. சரியான பதில் B. சிறப்பு மதிப்பீடு. சரியான விடை B. சோகஸ்மேலி சிறப்பு மதிப்பீடு ஸ்பெஷல் அசெஸ்மெண்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அரசாங்கம் செய்யும் பொது மேம்பாட்டினால் அந்த பகுதி சொத்து மதிப்பு உயரும்போது வசூலிக்கப்படும் ஒரு வகை வருவாயாகும். பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் இடையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய வேறுபாடு என்ன? A. பணியாளர் பதவிக்காலம் எம்ப்ளாயி டென்யூர். B. நிறுவனத்தின் அளவு கம்பெனி சைஸ். C. மேலாண்மை அமைப்பு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர். D. வேலைவாய்ப்பு நலன்கள் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ். சரியான பதில் D. வேலைவாய்ப்பு நலன்கள் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ். சரியான விடை தி சோகஸ்மேலி பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தை விட சமூக நலனுக்கே முன்னுரிமை அளிக்கின்றன. எனவே அங்கு பணி பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதியம் போன்ற வேலைவாய்ப்பு நலன்கள் அதிகம். ஒரு தொழில்துறை தொகுப்பில் உள்ள நிறுவனங்கள் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் எதை பகிர்ந்து கொள்கின்றன? A. காலாவதியான தொழில்நுட்பங்கள். B. தனித்துவமான தொழில்நுட்பங்கள். C. பொதுவான தொழில்நுட்பங்கள். D. மாறுபட்ட தொழில்நுட்பங்கள். சரியான பதில் C. பொதுவான தொழில்நுட்பங்கள். 10. சரியான விடை C. சோகஸ்மேலி ஒரு தொழில்துறை தொகுப்பில் கிளஸ்டர் உள்ள நிறுவனங்கள் ஒரே மாதிரியான உற்பத்தி முறைகளை பின்பற்றுவதால் அவை பொதுவான தொழில்நுட்பங்கள் மற்றும் உத்திகளை பகிர்ந்து கொள்கின்றன. மக்களைப் பொறுத்தவரை அரசாங்கத்தின் பங்கு என்னவாக நம்பப்பட்டது? A. இராணுவ பாதுகாப்பில் கவனம் செலுத்துவது. B. வரையறுக்கப்பட்ட சமூக சேவைகளை வழங்குவது. C. மக்களின் ஒரே பாதுகாவலராக இருப்பது. D. சந்தையை மட்டும் ஒழுங்குபடுத்துவது. சரியான பதில் C. மக்களின் ஒரே பாதுகாவலராக இருப்பது. சரியான விடை C. சோகஸ்மேலி மரபு ரீதியாக அரசாங்கம் மக்களின் நலனை பாதுகாக்கும் ஒரே பாதுகாவலராகவும் சமூக நீதியை உறுதி செய்பவராகவும் கருதப்பட்டது. இது மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதை அரசின் கடமையாக கருதியது. இரும்பு தாதுவை பதப்படுத்தும் போது இரும்பு தொழில் எந்த துறையாக கருதப்படுகிறது? A. இரண்டாம் நிலைத்துறை செகண்டரி செக்டர். B. முதன்மை துறை பிரைமரி செக்டர். C. நான்காம் நிலைத்துறை குவாட்டர்னரி செக்டர். D. மூன்றாம் நிலைத்துறை டெர்டரி செக்டர். சரியான பதில் A. இரண்டாம் நிலைத்துறை செகண்டரி செக்டர். 6. சரியான விடை A. சோகஸ்மேலி மூலப்பொருட்களை இரும்பு தாது இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முடிவுற்ற பொருட்களாக மாற்றும் தொழில்கள் இரண்டாம் நிலைத்துறையைச் சார்ந்தவை. அதிகரித்த தொழிலாளர் உற்பத்தித்திறனின் ஒரு நன்மை என்ன? A. குறைந்த தொழிலாளர் ஊதியம். B. பொருட்களுக்கான தேவை குறைதல். C. அதிக தொழிலாளர் ஊதியம். D. ஒரு அலகு உழைப்புக்கு குறைந்த உற்பத்தி. சரியான பதில் C. அதிக தொழிலாளர் ஊதியம். சரியான விடை C. சோகஸ்மேலி ஒரு தொழிலாளர் குறைந்த நேரத்தில் அதிக உற்பத்தி செய்யும் போது நிறுவனத்தின் லாபம் அதிகரித்து தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க வழிவகுக்கிறது. இது தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவுகிறது. உணவு தானிய உற்பத்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வாறு விவரிக்கப்பட்டது? A.
3 மடங்கு அதிகரிப்பு. B 2 மடங்கு அதிகரிப்பு. C 5 மடங்கு அதிகரிப்பு, 5-fold increase. D 4 மடங்கு அதிகரிப்பு. சரியான பதில் C 5 மடங்கு அதிகரிப்பு, 5-fold increase. சரியான விடை சி. சோகஸ்மெலி பசுமை புரட்சியின் விளைவாக இந்தியாவில் உணவு தானிய உற்பத்தி சுமார் 5 மடங்கு அதிகரித்து நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றது. இது அதிக மகசூல் தரும் விதைகள் மற்றும் நவீன நீர்ப்பாசன முறைகளால் சாத்தியமானது. பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் சாத்தியமான விளைவு என்ன? A பொருளாதார வளர்ச்சிக்கு தடை. B வருமான ஏற்றத்தாழ்வு குறைதல். C அதிகரித்த அரசாங்க வருவாய். D மேம்படுத்தப்பட்ட பொது சேவைகள். சரியான பதில் A பொருளாதார வளர்ச்சிக்கு தடை. 4 சரியான விடை பொருளாதார வளர்ச்சிக்கு தடை. கருப்பு பணம் அரசாங்கத்திற்கு வரவேண்டிய வரி வருவாயை குறைத்து நாட்டின் நிதி பற்றாக்குறையை உருவாக்குகிறது. இது முறையான முதலீடுகளை தடுத்து பொருளாதார வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கிறது. பொதுத்துறையின் முதன்மை நோக்கம் என்ன? A வளர்ச்சி growth. B இலாபம் profit. C சேவை service. D முதலீடு investment. சரியான பதில் C சேவை service. சரியான விடை சி. சோகஸ்மெலி பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தை விட மக்களின் நலன் மற்றும் சமூக சேவைக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. இவை அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுவதால் பொது நலனே இதன் அடிப்படை நோக்கமாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?